பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வீட்டிற்குள் கொண்டு வரவேண்டிய பொருள். நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்துதான் இந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும். கொம்பு தேங்காய் என்று சொல்லுவார்கள். அது எளிதில் நமக்கு கிடைக்காது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயம் கிடைக்கும். இந்த கொம்பு தேங்காய் கிடைத்து விட்டாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்தான். இந்த தேங்காய் வீட்டுக்குள் வந்து விட்டாலே கூடிய சீக்கிரத்தில் லட்சாதிபதி ஆகிவிடுவீர்கள். கூடிய சீக்கிரத்தில் கோடீஸ்வரரும் ஆகிவிடுவீர்கள். இதெல்லாம் உண்மையானால் நிச்சயம் உண்மையாகும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்கள். ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று இந்த கொம்பு தேங்காயை வாங்கி வந்து ஒரு தட்டில் வைத்து பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை வேண்டி நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கற்கண்டு நிவேதனம் வைத்துவிட்டு மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வருமானத்தில் இருக்கும் பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் சுமை எல்லாம் குறைய வேண்டும், வருமானம் பெருக வேண்டும், சேமிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று. பிறகு இந்த கொம்பு தேங்காயை ஒரு சிவப்பு துணியில் வைத்து அதற்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு முடிச்சாக கட்டி நிலைவாசலில் கட்டி தொங்க விட்டு விடுங்கள். தினமும் விளக்கு ஏற்றும் போது இந்த தேங்காய் முடிச்சுக்கு ஒரு ஊதுவத்தி காண்பிக்க வேண்டும். இந்த தேங்காய் அவ்வளவு எளிதில் கெட்டுப் போகாது. வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினால் கூட போதும். இந்த கொம்பு தேங்காயை நிறைந்த வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகம்தானாக சேர தொடங்கிவிடும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். முயற்சியோடு உங்களுடைய உழைப்பையும் மூலதனமாக போடுங்கள். நல்லதே நடக்கும். இது போன்ற ஆன்மீக கதைகளை அறிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.